பாசிச பாஜகவுக்கு திராவிட மண்ணுல மக்கள் பாடம் புகட்டி இருக்காங்க. 2 பேர் விக்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. நாடாளுமன்றத்தில் ருத்ரதாண்டவம் ஆடிய ராசா. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல திமுக எம்பி ராசா பேசும்போது 240 எம்பிக்களை மட்டுமே பெற்றிருக்கிற பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது. பாஜக அரசோட செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரம்னு பாசிச கொள்கைகள்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றம் கடந்த வாரம் முதல் முறையா கூடிச்சு. லோக்சபா தேர்தல்ல வென்ற எம்பிக்கள் பதவியேற்று கொண்ட நிலையில தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்துல உரையாற்றினாரு. அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்து வருது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய திமுக எம்பி ராசா சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சாரு. பாஜக அரசோட செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரம்னு விமர்சிச்ச திமுக எம்பி ராசா லோக்சபாவில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு 240 எம்பிக்களை மட்டுமே பெற்றிருக்கிற பாஜகவுக்கு பெரும்பான்மை எப்படி கிடைக்கும்னு தெரிவிச்சாரு. சிறுபான்மையினர் பட்டியலினத்தோர மத்திய அரசு ஒடுக்க பார்க்குதுன்னு சொன்ன அவரு மத்திய அரசு நினைப்பத குடியரசுத் தலைவர் சபாநாயகர் மூலம் அவர் சொல்வதாகவும் தெரிவிச்சாரு. மேலும் திராவிட மண்ணுல பாசிச பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டி இருக்காங்க. திராவிட கொள்கை ஏன் தேவை அப்படின்றத பாஜகவினர் உணரணும்னு தெரிவிச்சாரு. தொடர்ந்து பேசிய திமுக எம்பி ராசா இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனம் செய்தார்தான், அதன் தவற ஒத்துக்கிட்டு அவர் மன்னிப்பும் கேட்டாரு. எமர்ஜென்சிக்காக இந்திரா காந்தி பலமுறை மன்னிப்பு கேட்டாரு. அந்த மன்னிப்பை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இதன் காரணமாகவே மக்கள் அவரை மீண்டும் பிரதமரா தேர்ந்தெடுத்தாங்க. பழங்குடியினர் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக செயல்படுது. பாஜக அரசோட செயல்பாடுகள் அனைத்துமே சர்வாதிகாரம். அதனால பாசிச பாஜகவுக்கு எமர்ஜென்சி குறித்து பேச அருகதையே இல்லை. நான் பெரியாரோட திராவிட மண்ணுல இருந்து இங்க வந்திருக்கேன். பரப்புரைக்காக பிரதமர் மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தும் திராவிட மண்ணுல பாசிச பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படின்றத மக்கள் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு சட்டசபையில நீட் விலக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 8 கோடி மக்களோட பிரதிநிதியாக தமிழக அரசு சட்டசபையில நிறைவேற்றிய அந்த திட்டத்தை மத்திய அரசு கிடப்புல போட்டிருக்கு. நீட் தேர்வு மூலம் மெரிட்டு, மேனேஜ்மெண்ட், பேமெண்ட்னு 3 பிரிவுகள் உருவாக்கப்பட்டு இருக்கு. நீட் அநீதி காரணமா நம்ம 20 பேரை இழந்திருக்கோம். பிரதமர் மோடிய கடவுளின் தூதரா கூட ஏற்க தயாரா இருக்கும். ஆனா அத்தகைய தகுதிகள் மோடிக்கு இருக்கணும். ஆனா அந்த தகுதிகள் அவருக்கு இல்ல அப்படின்றதுதான் பிரச்சனை. இதனாலதான் அவரை கடவுளோட தூதரா நம்ப முடியலைன்னு கிண்டலடிச்சு பேசினாரு. மேலும் பொதுத்துறை நிறுவனங்களை 2 பேர் வாங்குறாங்க, அதை 2 பேர் விக்கிறாங்க. அவங்க பெயரை நான் இங்க சொல்ல மாட்டேன்னு ராசா பேசியதற்கு எதிர்கட்சி எம்பிகள் மத்தியில சிரிப்பல எழுந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிறதன் மூலம் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினரோட வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. பொதுத்துறை நிறுவனங்களை வித்து வேலை வாய்ப்பை பறிப்பதன் மூலம் இட ஒதுக்கீட்டையும் மறைமுகமா ஒழிக்கிறாங்க. இந்தியாவை 2 பேர் விற்கிறாங்க, அவங்க பெயரை நான் இங்க சொல்ல மாட்டேன், அதை 2 பேர் வாங்குறாங்க. இதுதான் மோடி அரசுன்னு ஆவேசமா பேசினாரு. ராசாவோட இந்த பேச்சுக்கு லோக்சபா எதிர்கட்சி எம்பிக்கள் மத்தியில சிரிப்பல எழுந்துச்சு. பலரும் மேசைய தட்டி வரவேற்றாங்க. அதே சமயம் பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கூச்சலிட்டாங்க. எதிர்கட்சிகள் வாரிசு அரசியல் செய்வதா விமர்சிக்கும் பாஜகவுல பல வாரிசுகள் எம்பிக்கள் அமைச்சர்களா இருக்காங்க. அதானி குழும முறைகேடுகள் குறித்து 50 நாட்கள் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போதும் பதில் சொல்ல பிரதமர் மோடிக்கு முதுகெலும்பு இல்ல. முழுக்க முழுக்க ஊழல்ல ஊறியது பாஜக அரசுதான்னு கொந்தளிச்சு ஆவேசமா பேசி இருக்காரு ராசா.